வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கை தொடர்பில் கேள்வி எழுப்பிய ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க. மின் கட்டணத்தை குறைந்தபட்சம் 25% குறைக்க வேண்டும் என தேசிய மக்களவை அமைப்பின் தலைவர் தெரிவிப்பு. நிதி மோசடி தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக தகவல். அதானியின் எரிசக்தி திட்டங்களை பரிசீலிக்க குழு ஒன்றை நியமிப்பதற்கான யோசனை அமைச்சரவையில். தொடர்வது விரிவான செய்திகள். அரசாங்கத்தின் புதிய அணுகுமுறை கவலைக்குரியதாக உள்ளதாகவும் மக்களுக்கு விஷத்தை வழங்கி வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கையா என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பான திசா அத்தநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இவ்வாறு தெரிவித்திருந்த அவர் மேலும் கூறுகையில், குறைந்த விலையில் மதுபானத்தை பெற்றுக் கொள்வதற்காக சீனியில் உற்பத்தி செய்யப்படும் எத்தனால் மூலம் மதுபானத்தை தயாரிக்க உள்ளதாக அமைச்சர் சுனில் ஹேந்திரநாத் கூறுகின்றார். சட்டவிரோத மதுபானங்களை ஒழிப்பதற்காக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மதுபானத்தை அரசாங்கமே தயாரிப்பதுதான் மாற்று வழியா? இது அரசாங்கத்தின் கொள்கையா என்றும் கேள்வி எழுப்பினார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஊடாக கூட சட்டவிரோத மதுபானம் உள்ளிட்டவற்றை அளிக்கலாம். ஆனால் அதனை விடுத்து குறைந்த விலையில் மதுபானத்தை தயாரிப்பது சமூகத்தில் பாரிய சீரழிவுகளுக்கு வழிவகுக்கும் என்றார். மேலும் மக்களின் வருமான வழியை அதிகரித்து அவர்களின் வாழ்வை செலவை குறைப்பதே அரசாங்கத்தின் பிரதான கடமையாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மின்சார சபையில் லாபம் அடைந்துள்ள நிலையில் இம்முறை மின் கட்டணத்தை குறைந்தபட்சம் 25% குறைக்க வேண்டும் என தேசிய மக்களவை அமைப்பின் தலைவர் ஓமல் பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார். மின் பாவனையாளர் சங்கத்தின் பிரதிநிதிகளோடு கொழும்பில் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், செல்வந்த தரப்பினரின் 35 பில்லியன் ரூபாய் மின்கட்டணம் நிலுவையில் உள்ள நிலையில் மின்கட்டணத்தை அதிகரித்து நடுத்தர மக்களை பழிவாங்குவது முறையற்றதொரு செயற்பாடு. மின்சார சபை லாபம் அடைந்துள்ள நிலையில் இம்முறை மின் கட்டணத்தை குறைந்தபட்சம் 25% குறைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து எதிர்வரும் வாரம் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர்.எம்.எல். ரத்நாயக்க தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் கூறுகையில், சாதாரண தர பரீட்சைக்கு முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதாயின் உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டத்தை விரைவாக திருத்த வேண்டும். எனவே உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து எதிர்வரும் வாரம் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட உத்தேசித்துள்ளோம் என்றார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்கும் போது இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடிகள் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நிதி மோசடி சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரர் திசர நாணயக்கார நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அதன்படி அவர் பின்லாந்தில் வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதாக கூறி 30 லட்சம் ரூபாவை மோசடி செய்தமை தொடர்பாக கம்பஹா பகுதியை சேர்ந்த ஒருவர் செய்திருந்த முறைப்பாட்டின் பிரகாரம் கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி பிபிலை பகுதியில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். நிதி மோசடி தொடர்பான முறைப்பாடுகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தொடர்ந்தும் கிடைக்கப்பெறும் அதே நேரம் அது தொடர்பான சாட்சியங்களும் பெறப்பட்டு வருவதோடு அதனூடாக கிடைக்கப்பெறும் தகவல்களின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் விசாரணை குழுக்கள் குறிப்பிட்டுள்ளன. இந்த நிலையில் எதிர்கால விசாரணைகளில் வெளிவரும் தகவல்களின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அதிகளவு தமிழ் போலீசாரை நியமிப்பதற்கு சிறப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். இது தொடர்பாக ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், வடக்கு கிழக்கில் உள்ள போலீஸ் வெற்றிடங்கள் தமிழ் போலீசாரை வைத்து மிக விரைவாக நிரப்பப்படும் என்றார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், கடந்த காலங்களைப் போலல்லாமல் போலீசாரின் சுதந்திரமான செயற்பாட்டை நாம் உறுதிப்படுத்தியுள்ள அதே நேரம் இலங்கையின் அனைத்து பகுதிகளைப் போலவே வடக்கிலும் எந்தவொரு அரசியல் தலையீடும் இல்லாமல் போலீசாரால் பணியாற்ற முடியும். சட்டத்தின் அடிப்படையில் செயற்படுவதற்கு போலீசாருக்கு முழுமையான சுதந்திரம் உண்டு. எனினும் போலீசாருக்கு ஏதேனும் அழுத்தம் முன்வைக்கப்பட்டால் அது தொடர்பில் நமக்கு அறிய தாருங்கள். நிச்சயம் நான் அதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்வேன் என்றார். தமிழ் மக்கள் அதிகளவில் வாழும் பகுதிகளில் தமிழ் போலீசாரை நியமிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதன் அடிப்படையில் வடக்கு கிழக்கில் இருந்து அதிகளவான விண்ணப்பங்களும் கோரப்பட்டுள்ளன. அத்துடன் வடக்கில் நிலவும் இதர பிரச்சனைகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அவை தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். இலங்கையில் அதானியின் எரிசக்தி திட்டங்களை பரிசீலிக்க குழு ஒன்றை நியமிப்பதற்கான யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. நாளை நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் இந்த யோசனை முன்வைக்கப்படும் என எரிசக்தி அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார்.
மன்னார் மற்றும் பூநகரி பிரதேசங்களில் நிர்மாணிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள காற்றாலை மின்திட்டங்கள் தொடர்பிலேயே இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. மன்னார் மற்றும் பூநகரி பிரதேசங்களில் நிர்மாணிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள காற்றாலை மின்திட்டங்களின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின் அலகு ஒன்றுக்கு $8.2 செலுத்துவதற்கு கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரவை இணக்கம் தெரிவித்திருந்தது. குறித்த உடன்படிக்கையினை மீள் பரிசீலனை செய்வதற்காக இந்த குழு நியமிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போது வழங்கப்படும் 7,50,000 கடவுச்சீட்டுகளுக்கு மேலதிகமாக புதிய கடவுச்சீட்டுகளுக்கான கட்டளைகள் வழங்கப்படாத நிலை தொடர்பாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்த நெருக்கடி தொழிலாளர் இடப்பெயர்வை முடக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ள அதே நேரம் குறிப்பாக கொரிய மொழி புலமை தேர்வில் பங்கேற்க விரும்பும் வேட்பாளர்கள் தேர்தலில் தேர்ச்சி பெற கடவுச்சீட்டு எண்களை வழங்க வேண்டும் என்பதால் எதிர்வரும் வாரங்களில் கடவுச்சீட்டுகளுக்கான விண்ணப்பங்கள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் இலங்கை தொழிலாளர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் விரைவில் இலங்கை தொழிலாளர்களுக்கான வாய்ப்புகள் ஏனைய நாடுகளை நோக்கி நகர வாய்ப்புள்ளது என்றும் பணியகம் எச்சரித்துள்ளது. கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட 3,12,000 புலம்பெயர்ந்தோரை விட இந்த ஆண்டு சுமார் 3,40,000 தொழிலாளர்களை அனுப்புவதே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் இலக்காக உள்ளது. தினசரி வழங்கல் விகிதத்தை பொறுத்து தற்போதுள்ள 7,50,000 கடவுச்சீட்டுகள் இந்த ஆண்டு ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் தீர்ந்துவிடும். இது தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் பிற தொடர்புடைய அதிகாரிகளின் மத்தியில் கூட்டம் ஒன்று அண்மையில் நடைபெற்ற போதும் உறுதியான தீர்வுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. ஏற்கனவே வெற்று கடவுச்சீட்டுகளை வழங்கி வந்த நிறுவனங்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நிலுவையில் உள்ளதால் இந்த நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டுக்குள் பொருத்தப்படும் வாகனங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு போட்டி வரி கட்டமைப்பை முன்வைக்க வேண்டும் என உள்ளூர் வாகன பொருத்துதல் துறை கோரிக்கை ஒன்றை அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ளது. அதன்படி அவர்கள் தெரிவிக்கையில், உள்ளூர் பொருத்துதல் மற்றும் உதிரி பாகங்கள் உற்பத்தி நாட்டின் பொருளாதாரத்தின் குறிப்பிடத்தக்க தூண்களாக மாறியுள்ள அதே நேரம் இது வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை உந்துவதுடன் அந்நிய செலாவணியை பாதுகாக்கவும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை மேம்படுத்தவும் உதவுகின்றது. தொழில்துறை அமைச்சகத்தின் நிலையான இயக்க நடைமுறையின் கீழ் செயல்படும் இந்த துறை தற்போது மோட்டார் கார்கள், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மின்சார முச்சக்கர வண்டிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான வாகனங்களை உற்பத்தி செய்யும் 17க்கும் மேற்பட்ட பொருத்துதல் ஆலைகளை கொண்டுள்ளது. மேலும் 17 முதலீட்டாளர்கள் இலங்கையில் தங்கள் செயல்பாடுகளை ஆரம்பிக்க தயாராகி வருவது வலுவான தொழில்துறை வளர்ச்சியை குறிக்கின்றது. இந்த துறை 5000க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப திறமையான தொழிலாளர்களையும் நேரடியாக வேலைக்கு அமர்த்தியுள்ளது. இந்த மாற்றம் மதிப்புமிக்க அந்நிய செலாவணி இருப்புகளை பாதுகாத்து உள்ளூர் உற்பத்தியின் நம்பகத்தன்மையை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர். பல உலகளாவிய வாகன உற்பத்தியாளர்கள் இலங்கையில் செயல்பாடுகளை நிறைவுள்ள நிலையில் இந்த முன்னேற்றம் பிராந்திய வாகன விநியோக சங்கிலியில் இலங்கையை ஒரு போட்டியாளராக நிலைநிறுத்தியுள்ளது. இந்த தொழில்துறையை அடையக்கூடிய இலக்குகளை நிர்ணயித்தும் வருகின்றது. அதன்படி அடுத்த 5 ஆண்டுக்குள் வாகனங்கள் மற்றும் கூறுகளை ஏற்றுமதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. எனவே இறக்குமதி வாகனங்கள் மீதான தற்காலிக இடைநீக்கத்தை நீக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ள நிலையில் தொழில்துறை பங்குதாரர்கள் உள்ளூரில் பொருத்துதல் செய்யப்பட்ட வாகனங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு போட்டி வரி கட்டமைப்பை செயல்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரியுள்ளனர்.